SIVA நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம பேனர் வந்து எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வந்து தலையை வச்சு நம்ம கிறிஸ்மஸ் பேனர் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி எடிட் பண்ணுறது கற்றுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் 40 நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு க்ராப்புன்னு இருக்கும். அது போனட்டி 3:4 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸுன்னு இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸுக்கு போனீங்கன்னா பிளர்ன்னு இருக்கும். இதில் வந்து 100 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஹியூவில் வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் வர மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அடுத்த இந்த இமேஜை செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இதில் வந்து நான் ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆடு வந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆடை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த கீழே லைன் தெரியும் உங்களுக்கு, அந்த லைனை வந்து கரெக்டாக ஹேண்டஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறது போவோம். இப்போ வந்து தலை இமேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த எரேஸ் ஆப்ஷன் விட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக சென்டரில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இந்த கேப் இமேஜ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த கேப் இமேஜை எடுத்துட்டு இப்போ மூவ் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மூவ் அப் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து முன்னாடி வரும். மூவ் அப் கொடுத்தீங்கன்னா இந்த தொப்பி இமேஜ் வந்து கரெக்டாக தலையில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து செட் பண்ணணும். கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த தொப்பி வந்து நமக்கு தலைக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. நம்மளாம் எடிட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால கரெக்டாக நீங்கள் பார்த்து கொஞ்சம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற நல்லா பொறுமையாக இருந்த எரேஸ் பண்ணுறது பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சப்பறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறது, கொஞ்சம் பெருசாக்குறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இமேஜை வந்து ரொம்ப கேவலமாக போயிடும். அதனால் கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணுறத பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிட்டேன். ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. செட் பண்ணி முடிச்சப்பறம் இப்போ வந்து டிக் ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறேன். இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் இந்த இமேஜ் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு க்ராப்புக்கு போயிட்டு அந்த மேலே உள்ளதை மட்டும் தனியாக க்ராப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதை மூலையில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்தது கிறிஸ்மஸுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணி இதை வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீழே உள்ளதை வந்து கரெக்டாங்கிறத க்ராப் பண்ணிக்கோங்க. எம்டி பிளேஸ்லாம் கரெக்டாக க்ராப் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து நான் சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேடோவுக்கு போனீங்கன்னா அட்ஜஸ்ட்டுக்கு போயிட்டு பொசிஷன் வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. பிளர்ரு ஒப்பாசிட்டி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன், பாக்ஸ் இமேஜ். இந்த பாக்ஸ் இமேஜ் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இமேஜ் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இதே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடு வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து அந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த 3 பாக்ஸ் இமேஜை வந்து கரெக்டாக நான் வந்து கீழேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை இமேஜ் செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 போதும் அப்படிங்கிறதுக்காக 3 பாக்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்த அப்புறமா இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இமேஜை எடுத்துட்டு இப்போ க்ராப்புக்கு போய்க்குவோம். க்ராப்புக்கு போயிட்டு இந்த தாத்தா இமேஜை வந்து செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி சின்னதாங்கிறத நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி செட் பண்ணாலும் சூப்பராகவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டாட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பாக்ஸ் இமேஜ் வச்சுருக்கோம் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் அந்த இமேஜ் மேலே வந்து இந்த மாதிரி கரெக்டாக நிற்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணி அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ளிப் ரொட்டேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து 3வது ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த சைடு ரொட்டேட் ஆகும். அப்படியே இப்போ வந்து கரெக்டாக வந்து சென்டரில் வந்து செட் ஆகிரும். இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து டிக் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்த அப்புறம் நம்ம பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பேனர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஒரு பேனர் வந்து புதுசாக லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.